மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறையின் மூலம் தமிழ்நாட்டின் தொன்மை, பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் அறியும் வகையிலும், சுற்றுலா பயணிகள் வருகையினை அதிகரிக்கும் வகையிலும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தப்பட்டதின்படி கடந்த 3 ஆண்டுகளில் 85 கோடி உள்நாடு சுற்றுலா பயணிகள் மற்றும் 24 லட்சம் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. கடந்த ஆண்டு 27 லட்சம் சுற்றுலா பயணிகளை வருகை புரிந்த தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவி மற்றும் வத்தல் மலை, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆனைமலையன் ஏரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முட்டம் கடற்கரை, திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி ஹரித்ரா நதி கோவில் குளம், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஏரி ஆகிய சுற்றுலா தலங்களில் 27.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவற்ற மேம்பாட்டு பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த பணிகள் பற்றிய ஒரு குறுப்படம். இப்பொழுது தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பேச அழைக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருடந்தோறும் வருகை புரிகின்றனர். இருந்த போதிலும் அடிப்படை வசதிகள் மிகவும் குறைவாக இருந்த நிலையில் இன்று அனைத்து வகையிலும் அனைத்து வசதிகளுடன் இந்த சுற்றுலா தலமானது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் தருமபுரி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். இத்தகைய முத்தாய்ப்பான திட்டத்தை எங்கள் மாவட்டத்திற்கு தந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அனைத்து சுற்றுலா பயணிகள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது எங்கள் சுற்றுலா தலத்திற்கு வருகை புரிந்திருக்கிற சுற்றுலா பயணி ஒருவர் தம்முடைய கருத்தை பதிவு செய்வார். திருமதி அன்பரசி என்பவர் ஒசூரில் இருந்து வருகை தந்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் அன்பரசி. நான் ஒசூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒகேனக்கலுக்கு என் குடும்பத்தோட சுத்தி பார்க்க வந்திருந்தேன். அப்ப அடிப்படை வசதிகள்லாம் கொஞ்சம் குறைவாவே இருந்துச்சு. இப்போ குழந்தைகள் விளையாடி வகையில சிறுவர் பூங்கா அமைச்சு கொடுத்திருக்காங்க. குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக நவீன முறையில உணவகம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. காவிரி ஆறோட அழகை கண்டு ரசிக்கிறதுக்காக நடைபாதை அமைச்சு கொடுத்திருக்காங்க. அது மேல நின்று காவிரி ஆறோட அழகை ரசிக்கிறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு
எனது சார்பாகவும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.